ஆத்மார்க்கம் அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. கீதையில கிருஷ்ண பெருமான் மக்களை பற்றி என்ன சொல்கிறார்? மக்களுக்கு கிருஷ்ண பரமன் என்ன சொல்கிறீங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு வந்து நாம் வந்து எது நடக்குதோ அது நன்றாக நடந்து முடிந்தது, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நல்லபடியாக நடக்கும் இல்லையா? அது சொல்கிறாரு. அப்போ நீ வரும்போது என்ன கொண்டு வந்த, போகும்போது என்ன எடுத்து போகிறதுக்கு இல்லையா? அப்போ மனிதனில் வந்து குழந்தை பருவம், இடைப்பருவம், முதிய பருவம் இருக்குது. அப்போ மரணமும் கடைசி முதிய பருவம் நடக்கிறது மரணம் இருக்குது. அதேமாரி பருவலையும் வெயில் காலம், மழை காலம், பனிக்காலம் 3 காலம் இருக்குது. அப்போ அது எல்லாமே நம்ம வந்து கடந்து செல்லும் பாதையில் கடந்து நல்லது கெட்டது வாழ்க்கையில் கடந்து தான் செல்லணும். நாம் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல, போகிறது கொண்டு போகல. இதுவே நம்ம வந்து வந்துக்கிறோம், நம்ம வந்து தங்கியிருக்கிறோம், தங்கிட்டு நம்ம வந்து அடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம், எதுவும் எடுத்துன்னு போகல. அதேமாரி நம்ம இயற்கையை தான் நம்ம சார்ந்து வாழறோம். கடவுள் படத்தை எல்லாமே ஒரு ரொட்டேஷன் தான், எல்லாமே ரீசைக்கிள் மூலியமாக நடக்குது. எல்லாமே பிறக்கிறோம், வாழறோம், சாகுறோம், பிறக்கிறோம், வாழறோம், சாகுறோம். நம்மளுமே இருக்குது எல்லாம். நம்ம படத்தை 184,000 கோடி உயிரினமும் அப்படி தான். அதாவது ஒரு மிருகம், பறவை, தாவரங்கள் எல்லாமே புழு பூச்சி வந்து ஒரு படைச்சிக்கிறார் கடவுள். மனிதனும் கடைசியாக படைச்சிக்கிறார். எல்லாமே இதே தான். அதாவது வரோம். ஆனால் என்ன ஒன்று, நம்ம வந்து சாகும்போது என்ன செய்ய, நம்ம வந்து அடுத்து பிறகு எடுத்து தான் போகிறோம். நம்ம மனித பிறகு எடுத்தது மக்களுக்கு, மனிதனுக்கு அடுத்து நம்ம தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், எல்லா ஜீவராசிகளும் அன்பு செலுத்தணும், உயிரையும் கொல்லக்கூடாது. இதுதான் நம்ம அவருடைய கருத்துக்கோம். ஆத்மார்க்கம் அன்பே சிவ மனமே குரு. நீங்கள் பார்க்கறது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் அமுக்குங்க. வணக்கம்.